கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த புதிய வருஷத்தில் உங்களை இந்த டெய்லி டிவைஸ் ஊழியத்து மூலியமாக உங்களை சந்திக்க தேவன் கொடுத்த இந்த மகா கிருபைக்காக நான் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆமென். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த டெய்லி டிவைஸ் மூலியமாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்குற பார்க்குற உங்களை யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். இந்த புதிய வருஷம் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தப்படி இந்த வருஷம் முழுவதும் உங்களை கனப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். காட் பிளஸ் யூ. ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட இந்த வருஷத்தின் முதல் நாளில் தேவன கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்குற வாக்குத்தத்தத்தின் வார்த்தை, நான் உங்களை கனப்படுத்துவேன். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, வருஷத்தின் முதல் நாளில் நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஒருவேளை அநேகர் நினைக்கலாம், இந்த வருஷம் கர்த்தர் எனக்கு என்ன வார்த்தை வச்சிருக்கிறாரு, என்ன வாக்குத்தத்தம் வச்சிருக்கிறாரு, இந்த வருஷம் கர்த்தர் என்னை எப்படி நடத்த போறாரு என்ற ஒரு யோசனையோடு கலக்கத்தோடு நீங்கள் இருக்கலாம். ஆனால் தேவன கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, இந்த வருஷம் நான் உங்களை கனப்படுத்தி ஆஸ்வதிக்க போறேன். த இயர் ஆஃப் ஹானர். இந்த வருஷம் ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஏசப்பா கனப்படுத்த போறாரு. உங்க ஜாதிகள் மத்தியத்தில், உங்க சொந்தங்கள் மத்தியத்தில், உங்க ஊழியர்கள் மத்தியத்தில், நீங்க இருக்கிற பட்டணத்தில் தேவன கர்த்தர் தன் ஜனங்களை, தன் பிள்ளைகளை கர்த்தர் கனப்படுத்தி ஆஸ்வதிக்க போகிறாரு. இந்த வருஷம் ஆண்டு சொன்ன ஒரு வார்த்தை, யாரை கனப்படுத்த போறாரு, யாரை ஆண்டவர் கனப்படுத்தி ஆஸ்வதிக்க போறாரு. நீங்க யோவான் சுவிசேஷம் 12 அதிகாரம் 26 வசனம், ஜான் 12:26. நீங்க யோவான் சுவிசேஷம் 12 அதிகாரம் 26 சொல்கிறது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனப்படுத்துவார். என் அன்பு தேவ ஜனமே, இன்னைக்கு நிறைய ஆண்டோட பிள்ளைகள் ஏசப்பா எனக்கு என்ன கொடுப்பாரு, ஏசப்பா எனக்கு என்ன செய்வாரு என்று அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் விடுதலையும் சுகத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஆனா அதே போல தேவன் நம்ம எல்லார்கிட்டையும் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறாரு. என் பிள்ளைகள் எனக்கு ஊழியம் செய்யணும், என் நாமத்தை அநேக ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும், அநேக ஜனங்களை என் பக்கம் ஆத்துமதை செய்ய ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆகல் அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இந்த வருஷம் யாரெல்லாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய, அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க, அவருடைய வார்த்தைகளை சொல்ல, நீங்க ஜெபிக்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்ய, பணிவிடை செய்ய நீங்க ஒப்பு கொடுக்கிறீங்களோ, முன்ன வருகிறீங்களோ, உங்களை செயல்படுத்த அர்ப்பணிக்கிறீங்களோ, உங்களை யாவரையும் ஆண்டு சொல்றாரு, உங்களை கனப்படுத்தி ஆஸ்வதிப்பேன். எனக்கு வேதம் சொல்லுது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனப்படுத்துவார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏசப்பா நம்மளுக்காக ரத்தம் சிந்திருக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறார், இத்தனை வருஷம் வாழ்க்கையில ஆசிரித்து நம்மளை வாழ வச்சிருக்கிறார். ஏசப்பாக்காக நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம், என்னத்தை செய்ய நம்மளை ஒப்பு கொடுத்துக்கிறோம். ஆகல என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, இந்த 2025 இந்த 2025 வருஷத்துல ஜனவரி மாதம் 1ஆம் தேதியில இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் கர்த்தர் நம்மளை பார்த்து கேட்கிறாரு, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, எனக்கு ஊழியம் செய்ய ஒப்பு கொடுப்பாயா, என் சுவார்த்தை, என் சுவிசேஷத்தை அறிவிக்க, என் ஜனங்களுக்கு என்னை வெளிப்படுத்த உன்னை ஒப்பு கொடுப்பாயா, தேசத்துக்காக அழிந்து கொடுக்கிற ஆத்துமங்களுக்காக திருப்பில் நிற்க அர்ப்பணிப்பாயா. ஒருவனுக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனப்படுத்துவார். இயேசுவின் நாமத்தில் தீர்க்கமா சொல்றேன், இந்த வருஷம் உங்களை கர்த்தருக்கென்று வாழ, கர்த்தருக்கென்று ஓட, கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய உங்களை குடும்பம் ஒப்பு கொடுக்கும்போது, ஏசப்பா நீங்க இருக்கிற இடத்துல, உங்க குடும்பங்கள் மத்தியத்தில், உங்க ஜாதிகள் மத்தியத்தில், நீங்க இருக்கிற பட்டணத்தில், உங்க ஊழியத்தில் தேவன கர்த்தர் உங்களை கனப்படுத்தி ஆசீர்வதிக்க போகிறாரு. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க, எஸ்ஸப்பா இந்த வருஷம் உமக்காக வாழ, உமக்காக ஓட, உமக்காக ஊழியம் செய்ய எங்களை குடும்பம் ஒப்பு கொடுக்குறேன் சுவாமி. உங்களோட சுவிசேஷத்தை அறிவிப்போம், உங்க நாமத்தை அறிவிப்போம், உங்க வார்த்தையை அறிவிப்போம், ஜனங்களுக்காக ஜெபிக்க எங்களை ஒப்பு கொடுப்போம், ஆத்துமாதை பண்ண எங்களை அர்ப்பணிப்போம். ஒப்பு கொடுக்கும் போது ஏசப்பா இந்த வருஷம் முழுவதும் உங்களை கனப்படுத்த போறார். கனப்படுத்துறது மாத்திரமல்ல, உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக
நேசிக்கிற எங்கள் ஆண்டவராக இயேசுவே, இதோ சுவாமி, இந்த வருஷத்தின் முதல் நாளில் இந்த டெய்லி டேஸ் ஊழியத்து மூலிமா உங்களோட ஜனங்களை சந்திக்க என் தேவன் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இதோ இந்த டேஸ் ஊழியத்து மூலிமா உங்களோட வார்த்தையை வாக்குத்தத்தை கேட்டுக்கிறாங்கப்பா. யாரெல்லாம் இந்த வார்த்தை கேட்டு இந்த வருஷம் முழுவதும் குடும்பம் உமக்காக ஓட, உமக்காக வாழ, உமக்காக பிரயாசப்பட, உமக்காக ஊழியம் செய்ய ஒப்பு கொடுக்குறாங்களோ அத்தனை பேரும் தேவனை கர்த்தர் கனப்படுத்தி இந்த வருஷம் முழுவதும் ஆசீர்வதிப்பீராகப்பா. அப்படி செய்து விட்டதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா கன துதி மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு விஷயம், விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். காட் பிளஸ் யூ.